ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பேண்ட்ரி டூர் பார்க்க போகிறோம். என்னோடய பேண்ட்ரி வந்து ஒரு நேரோ சைஸ் பேண்ட்ரி. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன பேண்ட்ரின்னு சொல்ல முடியாது. இது ஒரு டீசன்ட் சைஸ் பேண்ட்ரி. என்னோடய பேண்ட்ரியை என்னோடய நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆர்கனைஸ் பண்ணதுலேருந்து சில டிப்ஸ் உங்களுக்கு உங்கள் பேண்ட்ரியை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். ஸோ இந்த பேண்ட்ரி நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோடய பழைய பேண்ட்ரி அன்ஆர்கனைஸ்டாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றதையும் நான் காட்ட போகிறேன். இதுதான் என்னோடய பழைய பேண்ட்ரி. இந்த பழைய பேண்ட்ரிலையுமே நான் சில ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். லைக் மெட்டல் பேஸ்கெட்ஸ், மேகசின் ஹோல்டர், டப்பர்வேர் கண்டெய்னர்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டோரில் இருக்க ஆர்கனைசர்லேயுமே நான் வந்து சில குட்டி குட்டி டப்பர்வேர் கண்டெய்னர்ஸ், குட்டி கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் வந்து எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது இந்த பேண்ட்ரியில் வந்து ஐட்டம்ஸ் தேடி எடுத்து குக் பண்ணுறது. நிறைய டைமும் வேஸ்ட் ஆச்சு. அதனால தான் நான் வந்து இந்த பேண்ட்ரி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் என்னோடய என்டையர் பேண்ட்ரியை ஒரே நாளில் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஷெல்ஃபை நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். இந்த ஷெல்ஃபை நான் ஆர்கனைஸ் பண்ணணுன்ட்டு. அதில் வந்து இந்த காண்டாக்ட் பேப்பர் வந்து ரொம்ப அந்த மெட்டல் பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணதால் ரிப் ஆகிருந்தது. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபை எம்டி பண்ணிவிட்டு இதில் இருந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நான் வேறு ஒரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இந்த கண்டெய்னர்லாம் வேறு ஒரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய புது கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஷெல்ஃபில் வச்சு ஒரு வாட்டி எனக்கு இந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் ஆகுமான்னு பார்த்துட்டேன். ஏன்னா இன்கேஸ் எனக்கு வந்து இந்த ஸ்டெப்பில் இது ஒர்க் ஆக போகிறது இல்லைன்னு தோணுச்சுன்னா இந்த கண்டெய்னர்ஸ்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் நான் இதை ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வச்சுட்டு நான் இது எல்லாமே ஓகேவா அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறமா என்னோடய கண்டெய்னர்ஸில் ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணி நல்ல சோப், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். இது ட்ரை ஆகிற கேப்பில் நான் என்ன பண்ணேன்னா என்னோடய ஷெல்ஃப் வந்து காண்டாக்ட் பேப்பர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். காண்டாக்ட் பேப்பர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரையான கண்டெய்னர்ஸ் எல்லாம் க்ராசரிஸ் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நான் ஷெல்ஃபில் வந்து வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் செக் பண்ணிட்டேன். நான் என்னோடய என்டையர் பேண்ட்ரிக்குமே வந்து அக்ரிலிக் அண்ட் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, எது காலியாக போகுது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியும். அதனாலேயே நான் வந்து ஃபுல்லாகவே அக்ரிலிக் கண்டெய்னர்ஸ் வந்து என்னோடய என்டையர் பேண்ட்ரியில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஷெல்ஃபாக போயிட்டு அதிலெல்லாம் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். மேலே ஃபஸ்ட்டு ரொம்ப ஹைட்டில் இருக்க ஷெல்ஃபில் வந்து நான் பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேஸ்கெட்ஸில் என்ன வச்சுருக்கேன்னா ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ், சேமியா, மேகி பேக்கெட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து உள்ள ஷெல்ஃபில் வந்து நான் ஆயில் அண்ட் வினிகர்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஒரு லேசி சூசன் வச்சுருக்கேன். இது வந்து ஈஸியாக ரொட்டேட் பண்ணி ஆயில் பாட்டில் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து நான் வந்து என்னோடய கிட்ஸ் ஸ்நாக்ஸ்க்காக ஒரு கண்டெய்னர் டெடிக்கேட்டடாக வச்சுருக்கேன். இதில் அவங்களோட பார், சூய் பார், நியூட்ரிஷன் பார்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து சீரியல் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன். இந்த சீரியல் கண்டெய்னர்ஸுமே ஈஸியாக ஓப்பன் பண்ணி அது ஈஸியாக போர் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணேன்னா. தேர்ட் ஷெல்ஃபில் வந்து நான் வந்து என்னோடய பெரிய கண்டெய்னர்ஸ், இந்த ரைஸ் ஃப்ளார், கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இந்த செகண்ட் வந்து நான் என்னோடய கண்டெய்னர் அலைன்மெண்ட் மாற்றிட்டேன். ஏன்னா வந்து அது ஈஸியாக எடுத்து வைக்கிறதுக்கு வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. ஏதாவது பின்னாடி இருக்க எனக்கு பெரிய கண்டெய்னர்ஸ் தேவைன்னா இந்த முன்னாடி இருக்க ஜஸ்ட் ஒரு சின்ன கண்டெய்னர் மூவ் பண்ணிவிட்டு பின்னாடி இருந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறதால நான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு திருப்பி ஈஸியாக வச்சுட்டு
மறுபடியும் இந்த மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ஷெல்ஃப்லேயுமே நான் அதே சேம் அலைன்மெண்ட் தான் வச்சுருக்கேன். பெரிய கண்டெய்னர்ஸ் பின்னாடி, குட்டி கண்டெய்னர்ஸ் வந்து முன்னாடி வச்சுருக்கேன். பெரிய கண்டெய்னர்ஸில் என்ன இருக்குதுன்னு தெரியாது சமயத்தில், அதனால் அந்த பெரிய கண்டெய்னர்ஸ் மட்டும் நான் லேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் நான் என்ன இருக்குதுன்னு தெரியறதுக்காக. கடைசி உள்ள ஷெல்ஃபில் வந்து நான் டெடிக்கேட்டடாக ரைஸ்க்கு வச்சுருக்கேன். ரைஸில் வந்து நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பொன்னி ரைஸ் அதை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளிக் லாக் கண்டெய்னர்ஸில் வச்சுருக்கேன். இதில் வந்து அரிசி, அப்புறம் வந்து கோதுமை மாவு, அதுக்கு பின்னாடி இருக்க கொஞ்சம் இதை விட சின்ன சைஸ் கண்டெய்னரில் வந்து பச்சரிசி, பாஸ்மதி ரைஸ், அப்புறம் ரெட் ரைஸ், இட்லி ரைஸ், இது எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன் நான். இது வந்து எப்போயாச்சும் அந்த பின்னாடி இருக்க கண்டெய்னர் வேணும்னா இது ஈஸியாக முன்னாடி இருக்கிறத மூவ் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க கண்டெய்னர்ஸை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை ஈஸியாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிக் லாக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே ஃப்ளோரில் இருக்க ஸ்பேஸில் வந்து நான் வந்து ஒரு 3 டயர் பேஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்மளோட டெய்லி யூஸ் பண்ணுற கார்லிக்கு, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாமே வந்து இந்த 3 டியர் பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஓவர் சைஸ் கண்டெய்னர் பேஸ்கெட் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்க கடுகு, மசாலா பொடி அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சிப் கிளிப்பில் வந்து யூஸ் பண்ணி அதை லாக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். தேவையானப்போ எடுத்துகிட்டு திருப்பி யூஸ் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த டோரில் இருக்க ஆர்கனைசரில் நான் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் மோஸ்ட் ஆஃப் த மசாலா பொடியெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் கண்டெய்னரையும் நான் வந்து சில கிளாஸ் கண்டெய்னர்ஸ் லேபிள் பண்ணியிருக்கேன். ஏன்னா சில மசாலா பொடிஸ் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சமயத்தில், அதனால் எனக்கு எதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுமோ அதை மட்டும் நான் லேபிள் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற கிளாஸ் கண்டெய்னர்ஸை நான் வந்து லேபிள் பண்ணல, அது ஆல்ரெடி கிளியராக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் நான் மற்றதெல்லாம் லேபிள் பண்ணல. ஸோ தட்ஸ் ஆல். திஸ் இஸ் மை ஆர்கனைஸ் பேண்ட்ரி டூர். கண்டிப்பாக இதுலேருந்து சில டிப்ஸ் உங்கள் பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், and show me your love and support always. I wish you all a very happy new year. Stay blessed and stay safe.